ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஜெல்லி மிட்டாய் வீட்லேயே எப்படி சுலபமாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் இந்த ஜெலட்டின் பவுடர் எடுத்துருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே ஊற விட்டுருங்க. பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இந்த அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ பாகு காய்ச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் இதை அடுப்பில் வச்சுருக்கேன். இது ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிடலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்படி ஒரு பவுலில் தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இன்னும் 2 நிமிஷம் ஆகணும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொதிச்சிருக்குது. இப்போ இதை நம்ம தண்ணியில் எடுத்து போடலாம். அப்போ பாகு பிரியாமல் நல்லா எடுக்கிறதுக்கு வரணும். இப்படி அதுதான் பதம். பார்த்திங்களா, இந்த மாதிரி பதம் வந்தோடனே நம்ம அந்த ஊறிட்டுருக்கிற ஜெலட்டினை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஜெலட்டின் சேர்த்திட்டேன். இது சும்மா கரைஞ்சால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போது அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணுன்ட்டு இல்லை. பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நான் 3 கலரில் செய்ய போகிறேன். ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். இது தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாகை இதில் சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நான் கலர் நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது ஆகிறதுக்குள்ளே இது மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டில் ஊற்றிக்கலாம். மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் சில்வர் பிளேட்டில் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மோல்டில் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா மோல்டுலேயும் இப்படி ஊற்றி வச்சுருக்கேன். மோல்டு இல்லாதவங்க இது மாதிரி பிளேட்டில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. இது அப்படியே வெளியவே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில்லைன்னா ஒரு ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வைங்க போதும். நான் வெளியவே தான் வைக்க போகிறேன். பாருங்க, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம அந்த மோல்டுலேருந்து இதை தனியாக எடுத்து இப்படி சர்க்கரையில் நான் பிரட்டி வச்சுருக்கேன். எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.